ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாதவிடாய் ஏன் தள்ளி போகுது, மாதவிடாய் தள்ளி போகுது ஆனால் டெஸ்ட் பண்ணால் நெகட்டிவ் வருது, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, கர்ப்ப அறிகுறிகள்லாம் இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ பாப்பா இல்லைன்ற மாதிரி டபுள் கோடு காட்ட மாட்டேங்குது, சிங்கிள் கோடு தான் காட்டுது. எதனால் அப்போ மாதவிடாய் தள்ளி போகுது அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்றது ஒன் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும். சும்மாவே டென்ஷன் ஆகிடுவீங்க, சும்மாவே அழுதுருவீங்க, சும்மாவே ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றப்போ நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுச்சு அப்படின்றப்போ நாள்பட்ட மாதவிடாய் சீக்கிரமாக வந்துடும், இல்லை வர வேண்டிய மாதவிடாய் தள்ளி போயிடும். இதனால கூட உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஆக உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும், குழந்தை தாங்காமல் போயிடுங்க. மூணாவது, உங்களுக்கு தைராய்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதனால கூட உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகும். நாலாவது, உங்கள் பாடியோட ஹீட் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ கணவன் மனைவி உறவில் ஈடுபடுறீங்க, அந்த டைம் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்போ நம்ம குழந்தை ரொம்ப கடுகளவு கரு தான் நம்மக்கிட்ட வரும் இல்லைங்களா? அதாவது விந்தணுக்கள் கரு முட்டை அணைஞ்சு குழந்தையாக உருவாங்க. அவங்க உருவாகிறத விட அதிகமாக டெம்பரேச்சர் ஹீட் இருக்குன்றப்ப அதை சாப்பிட்றோம். அதோட பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா கூட குழந்தை தள்ளி போயிடுவாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் டேப்லெட் போடுறது, தலைவலிக்கு, வயிறு வலிக்கு, கால் வலிக்கு, மூட்டு வலிக்குன்னு சொல்லிட்டு டாக்டருடைய அறிவுரையே இல்லாமல் நீங்களாக வாண்டடாக போய் மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போடுறது, இது மாதிரி போடுறதால நிறைய மாதவிடாய் ஆகாது, மாதவிடாய் தள்ளி போகும். இல்லை ஒரு சில பேருக்கு மாதவிடாய் சீக்கிரமாகவே வந்துடும். இன்னும் உங்களுக்கு பிசிஓடி நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்றப்ப மாதவிடாய் தள்ளி போகும், சரியாக வராது, 1.5 மாதம் 2 மாதம் தான் அது மாதிரி தான் வரும். பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு இது மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலன்னா, ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும், மூஞ்சில் மூக்கு கீழெல்லாம் முடிகள் வளர ஆரம்பிக்கும், அது ஆண்களோட ஹார்மோன் நிறைய சுரந்துச்சு அப்படின்றப்போ இது மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் தள்ளி போகும். இந்த நாள்லாம் சொல்ல முடியாது, ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போகுது, ஒரு 10 நாள் கூட தள்ளி போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கரு தங்குறதுக்கு தேவையான சாப்பாடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நம்ம உடம்புல கால்சியம் இருக்கணும், இரும்பு சத்து இருக்கணும், ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய அளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும். இதெல்லாம் உங்கள் உடம்புல இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட குழந்தை தாங்காமல் போயிடும். இதெல்லாம் ஒரு ரீசன் இல்லைங்களா? சரி, இன்னும் என்னென்ன விஷயங்கள்ன்றதை ஷேர் பண்ணுறேங்க. முக்கியமாக உங்களுக்கு அறிகுறிகள்லாம் இருக்கும், ஆனால் குழந்தை தங்கியிருக்காது. இது நான் ஒரு வீடியோவாக சொல்கிறது இல்லாமல் ஒரு விஷயம் கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ ஒரு மந்த் ப்ரெக்னன்சி தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் சரிங்களா? அந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த அறிகுறிகள் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஜஸ்ட் நம்ம மனசு ஏற்றுக்கும். இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கறதுக்கு போகிறத விட இந்த படத்தை பற்றி யாராச்சும் பேட் ரிவ்யூ கொடுத்துட்டாங்கன்றப்போ அந்த படம் எவ்வளோ பார்த்தாலும் நம்மளுக்கும் அந்த படம் பிடிக்காம தான் போகும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்காது, ஆனால் ஒரு சில வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, அந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்களே கற்பனை பண்ணிப்பீங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்குமே ப்ரெக்னன்சி ஒரு மந்த் தள்ளி போச்சு. அப்போ நான் வீடியோ பார்த்து எனக்கு அந்த சிம்டம்ஸ் கிடையாது, ஆனால் அந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் உண்மையிலே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கான்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு உண்மையிலே வயிறு வலிக்குதா, உண்மையிலே மார்பும் பெருசாக இருக்கும், உண்மையிலே வெள்ளைப்படுதல் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்களே சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு கற்பனை பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. என் சகோதரி கூட மாசம் அவங்களுக்கு குழந்தை தள்ளி போகும், அந்த சிம்டம்ஸ் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது, ஆனால் அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்கு அது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாசம் அது மறக்காம சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஜென்ரலா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. இதனால கூட நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸே இல்லாம எப்படி குழந்தை நிற்கும் இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெகுலர் பீரியடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 28 நாளுக்கு ஒரு டைம், இந்த மாதம் நான் ஒரு 20ஆம் தேதி ஊற்றினா அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் எனக்கு பீரியட் ஆகுன்றவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள். அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தள்ளி போட 2 நாள் 3 நாள் கழிச்சு செக் பண்ணி பார்த்தா கூட பாசிட்டிவ் தான் வரும். எனக்கு ரெகுலர் சைக்கிளுங்க. எனக்கு இந்த மாதம் ஒரு 10 வருது, அடுத்த மாதம் அதே 10 தான் வரும். நான் பீரியட் தள்ளி போன 3ஆவது நாள் செக் பண்ணி பார்த்தேன், 34வது நாள் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு. பட் எல்லாருக்கும் இப்படி தான் வரணும்னு கிடையாது சரிங்களா? ஒரு சில பேர் ரெகுலர் இருக்கும், ஒரு சில பேர் irregular இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக நீங்கள் 40 நாளுக்கு அப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். ரெகுலர் இருக்குன்றப்ப நீங்கள் தாராளமாக 35 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல ஹெச்சிஜின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகணும். அது உற்பத்தி ஆகி உடம்புல கலந்து யூரினில் கலந்தால் தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்றது தெரியும். அப்போ தான் நம்ம டெஸ்ட் பண்ணி கிட்டில் பார்க்குறப்ப அந்த யூரினில் கலந்த ஹார்மோனால நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்கும். நம்ம உடம்புல அது சரியாக சுரக்காமல் இருக்குது, நீங்கள் பிஃபோரே செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு சரியாக ரிசல்ட் காட்டுறதுனால அது நல்லா சுரக்கணும்.
கொஞ்ச நாள் ஆச்சு வெயிட் பண்ணணும். அதனால் உங்களுக்கு 2 days பீரியட் தள்ளி போயிருக்குன்னா பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 3 days ஒரு 4 days அந்த மாதிரி தான் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு 28வது நாள் தான் பீரியட் நடக்குன்றப்போ நீங்கள் ஒரு 32 நாளில் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 30 நாளுக்கு ஒரு டைம் பீரியட் ஆகுன்றப்போ நீங்கள் ஒரு 33 நாள் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 40 நாள் பீரியட் நடக்கும், நீங்கள் ஒரு 42வது நாள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ரெகுலர் பீரியட் இரெகுலர் பீரியட் இருக்கும். ரெகுலர் பீரியட்னா 30 நாளுக்கு வரது ரெகுலர் பீரியட், 35 நாளைக்கு பிறகு வரது இரெகுலர் பீரியட் இல்லைங்களா? இது மாதிரி இருக்கிறப்போ தயவு செஞ்சு உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ். ஒரு சில பேர் வந்து சிம்டம்ஸ் சரியாமே செக் பண்ணி அதில் மன வருத்தம்லாம் ஆகுறீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒன்ஸ் உங்களுக்கு குழந்தை தள்ளி போச்சுன்னா வருத்தப்படவே படாதீங்க. சீக்கிரமாக குழந்தை உங்களுக்கு உண்டாக போகுது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் பாருங்களேன், இன்னும் 2-3 மாதத்துல ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்கள் வழியை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க. நிற்க வேண்டிய நேரத்தில் குழந்தை கரெக்டாக நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.